ஜெம் டிவி நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. அ ஏற்கனவே நம்ம வந்து அரபு நாடுகள பத்தி நெறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நேத்து, முந்தா நாளு லேசா ஆரம்பிச்சு, நேத்து ரொம்ப ஹெவி ரெயின் வந்து அந்த யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதில வந்து முக்கியமான ஒரு அமீரகம்னா ராசல் கைமா. ராசல் கைமா வந்து வடக்கு பக்கம் இருக்கு. யுஏஇயோட வடக்கு பக்கம். அங்க ஆரம்பிச்சது. நேத்து பார்த்தா பயங்கரமான ஒரு ஐஸுக்கு ஆலங்கட்டி மழை மாரி எக்கச்சக்கமா அப்படி பெஞ்சது. அதுக்கப்புறம் துபாய், ஷார்ஜாலாம் வெள்ளக்காடு. துபாயில வந்து ஷேக் சாயித் ரோடுன்னு சொல்லி அது மெயின் ரோடு. அபுதாபி போற மெயின் ரோடு துபாயில இருந்து. அது வந்து கிட்டத்தட்ட 16 வழிச்சாலை அப்படின்ற மாரி இன்னும் ப ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய அ ஏரியால அங்க வந்து நெறைய வெள்ளமெல்லாம் தேங்கி நின்னது. ஆ அது போக அங்க வந்து அ ம போன முறை வந்து ஏப்ரல் மாசம் மழை பெஞ்சது. அப்புறம் அதுக்கு முன்ன வந்து நவம்பர், டிசம்பர்ல மழை பெஞ்சது. இப்போ வந்து டிசம்பர்ல வந்து பெரிய அளவுக்கு மழை வருது. ஆக்சுவலா என்ன நடக்கும்னா, அந்த பாலைவன மண்ணுல பொதுவாவே வருஷத்துக்கு ஒரு 80 மில்லிமீட்டர் அதாவது 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர்ங்கிறது வந்து நமக்கு வந்து 1/2 அடி ஸ்கேல்லயே பாதி தான். அந்த அளவுக்கு தான் ஒரு வருஷத்துக்கே மழை பெய்யும். ஆனா, இப்ப வந்து ஒரு 2 அல்லது 3 நாளைக்குள்ள ஒரு 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் வந்து மழை பெய்யுற அளவுக்கு வந்து இப்போ கால சூழ்நிலை அங்க மாறியிருக்கு. அதுக்கு வந்து பல வகையான காரணம் சொல்றாங்க. என்னன்னா, கடந்த 20 வருஷத்துக்கு மேல அ துபாய் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கிளவுட் சீடிங் சொல்லக்கூடிய அந்த ம சில்வர் நைட்ரேட்டோ, சில்வர் ஹைட்ரேட் அத வந்து மேகத்து மேல தூவி, அவங்களுக்கு வந்து செயற்கையா வந்து மழை பெய்ய வச்சாங்க. அந்த மேகம் வந்து கடல்ல இருந்து ஒரு பக்கம் அப்படியே போய் ஈரானுக்கு போகக்கூடிய மேகம். அத வந்து யுஏஇலேயே வந்து அ அபுதாபி, துபாய் அந்த ஏரியால மழை பெய்யணுங்கிறதுக்காக அங்கேயே தடுத்து நிறுத்தி அந்த மேகத்தில உள்ள ஈரப்பதத்த அங்க துபாயிலேயே வந்து மழை பெய்ற மாரி பண்ணாங்க 20 வருஷமா. அதனால வந்து அதோட எல் நினோ, லா நினா அது எஃபெக்ட்னால இங்க வந்து நெறைய வந்து மழை பெய்யுது அப்டின்னாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அ முந்தா நாள் வந்து சவுதி அரேபியால வந்து பயங்கரமான வெள்ளம். இது என்னன்னா, மொத்தத்துக்கு ஓவராலா நீங்க வந்து ஒரு குளோப் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல அ இந்த ம ஒ பூமி வந்து வெப்பமயமாதல் இருக்கு இல்லையா? அதோட விளைவு அப்டின்றாங்க. வெப்பமயமாதலுக்கு முக்கியமான காரணம் என்ன? இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளிப்படக்கூடிய கார்பன், அதுக்கப்புறம் ஹீட்டு இதெல்லாம். அரபு நாடுகள்ல வந்து என்ன ஹீட்டு, என்ன இண்டஸ்ட்ரி பெருசா இருக்கும்னா, அங்க வந்து பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஆ அந்த பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இப்ப தொடர்ந்து 24 மணி நேரமும் தொடர்ந்து வெளிப்படக்கூடிய அந்த கார்பன், அதுக்கப்புறம் வந்து இதுல ம ஆஃப்ஷோர்ல, ஆன்ஷோர்ல பெட்ரோ பெட்ரோலியம் ப்ராடக்ட் இது இருக்குல்ல, கச்சா எண்ணெய வந்து எடுக்கும்போது, அங்க வந்து தொடர்ந்து வந்து சல்ஃபர் அப்படிங்கிற கேஸ வந்து எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது 24 மணி நேரமும் பல இடங்கள்ல எரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, அது தொடர்ந்து அட்மாஸ்பியர்ல போய் எந்த அளவுக்கு வந்து விளைவை ஏற்படுத்தும். அப்போ ஓவரால் சுழற்சியில நமக்கு வந்து ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் இருக்கு இல்லையா? ஆப்பிரிக்க கண்டம், அது போக வந்து சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்க கண்டம், அங்க இருக்கிற அமேசான் காடுகளும், ஆப்பிரிக்க காடுகள் வந்து இந்த உலகத்த மொத்தத்துக்கு வந்து பாதுகாத்துட்டு இருக்கு. மத்த இடங்கள் எல்லாமே மரங்கள வெட்டிர்றோம். நெறைய வந்து கான்கிரீட் ஜங்கிலா மாத்திட்டோம். இப்படி வர்ற இடத்துல உலகம் வந்து நார்மலா இயங்கிட்டு இருக்க அந்த இயக்கம் வந்து சின்னதா வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அந்த தொந்தரவுக்கான விளைவு தான் இப்போ வந்து பாலைவனத்தில நெறைய மழை பெய்யுறது. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஏற்கனவே மழை பெஞ்சுகிட்டு இருந்துச்சோ, அங்க எல்லாம் வந்து இப்ப சிரபுஞ்சில வந்து வருஷத்துக்கு வந்து 11,000 மில்லிமீட்டர் மழை பெய்யும். 11,000 சென்டிமீட்டர் பயங்கரமான மழை. அதாவது உலகத்தில அதிகமான மழை சிரபுஞ்சி. அங்கே வந்து மழை வந்து ரெகுலரா பெய்யாம அங்கேயும் பிரச்சனை நெறைய வந்துகிட்டு இருக்கு. அப்போ மொத்த உலகத்திலயுமே டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அப்ப என்னன்னா, இப்ப நம்ம சொல்ல வந்த விஷயம் வந்து ராசல் கைமால மழை பெய்யுது. அங்க வந்து உயர்ந்த கட்டிடங்கள் வந்து குறைவு. அதாவது துபாய, ஷார்ஜாவ, அபுதாபிய கம்பேர் பண்ணீங்கன்னா, ஒரு 80 மாடி, 100 மாடி. துபாய்ல தெரியும் உங்களுக்கு 165 மாடி வந்து உலகத்திலேயே டாலஸ்ட் டவர் வந்து அங்க இருக்குன்னு தெரியும். அது இல்லாம எக்கச்சக்கமான பில்டிங் வந்து 100 மாடி பில்டிங்கே வந்து நூத்துக்கணக்கா, ஆயிரக்கணக்கான பில்டிங் வந்து அங்க இருக்கு. அதே மாரி ஷார்ஜால 50 மாடி, 40 மாடிங்கலாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம். அப்போ இவ்வளோ ஹை ரைஸ் பில்டிங் ஸ்கை ஸ்கிராப்பர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி பில்டிங் வந்து இப்போ எக்கச்சக்கமா இருக்கு. இப்போ மழை வந்து ஜாஸ்தி பெய்யும்போது, அங்க என்ன பிரச்சனைன்னா, ட்ரெயினேஜ் பிரச்சனை. நம்ம ஊர்ல வந்து அ ரெகுலரா மழை பெய்யும் அப்படிங்கிறனால, மொத்தத்துக்கு ட்ரெயினேஜ் இருந்தா ஒரு மாரி கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணிக்கிறோம். அங்க வந்து ட்ரெயினேஜ பத்தி கவலையே படாம, ஏன்னா அங்க வந்து மழையே பெய்யல. அப்படிங்கிற ஒரு சூழல்ல வந்து ட்ரெயினேஜ் பத்தி கவலைப்படாம பில்டிங்கா கட்டுனாங்க, ரோடு போட்டாங்க. அது போக வந்து
நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்தந்த பாத்ரூம் டாய்லெட்டு தண்ணியை வந்து சீவேஜ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் வந்து ட்ரைனேஜ் இருந்துச்சு. ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் வந்து மொத்த நகரத்திலும் இல்லாமல் இருந்தது. நாங்கள் துபாயில் அங்கே இருக்கும்போது லேண்ட்ஸ்கேப் பண்ணும்போது அங்கே வந்து தெரியும். அந்த இடத்துல வந்து சீவேஜ் வாட்டர் இது ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போகக்கூடிய அந்த ட்ரைனேஜ் லைன் தான் இருந்துச்சு ஒழிய ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் இல்லை. அப்போ திடீர்னு வந்து எக்கச்சக்கமாக மழை பெய்யும் போது போன வருஷமெல்லாம் துபாய் வந்து வெள்ளத்தில் மிதந்ததுக்கு காரணம் வந்து திடீர்னு வந்து ஒரு வருஷத்தோட மழையை அல்லது 1.5 வருஷத்தோட மழையை ஒரு 24 மணி நேரம் வந்து துபாயில் பெஞ்சதுனால துபாய் வந்து தாக்கு பிடிக்கலை. இதில் வந்து கிசஸ்னு ஒரு ஏரியாவில் வந்து ஒரு கட்டடமே லேசாக வந்து கீழே வந்து எரோஷன் சொல்லி மண் அரிப்பு ஏற்பட்டு ஒரு கட்டடம் வந்து லேசாக வந்து ஆட்டம் கண்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து சரி பண்ணிட்டாங்க. அதாவது துபாயில் இருக்கிற டெக்னாலஜிக்கு என்ன வேணாலும் சரி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நார்மலாக இயற்கை எதிர்த்து நம்ம பண்ணக்கூடிய அந்த விஷயம் இருக்கே, இது வந்து துபாயை பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. நம்ம ஏன் துபாய்ன்னு சொல்கிறோம்னா ஈஸியான புரிதலுக்காக. அங்கே ஷார்ஜா, துபாய், அஜ்மான், அபுதாபி, ராசல் கைமா, உம்மல் குயின், ஃபுஜேரா அப்படின்னு 7 எமிரேட்ஸ் சேர்ந்தது அந்த நாடு. அதில் துபாய் வந்து மிக பாப்புலர் அப்படின்னால துபாய்ன்னு சொல்கிறோம். துபாய்ன்னு சொல்லியாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஷார்ஜாவும் அடங்கும், அபுதாபியும் அடங்கும், ராசல் கைமாவும் அடங்கும். இப்போ ராசல் கைமாவில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று வந்து அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மலைன்னு சொல்லி பனிக்கட்டி மலை எக்கச்சக்கமாக வந்து பெஞ்சது. அதில் கையில் எடுத்து எடுத்து வந்து விளையாடுற மாதிரி விளையாண்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இது வந்து என்ன ஒரு விளைவை சொல்லுது அப்படின்னா, இனி வந்து அங்கே கட்டடம் கட்டுறது, ரோடு போகிறது எல்லாத்துலேயுமே ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைனேஜ் வந்து கரெக்டாக பண்ணலை அப்படின்னா மொத்த நகரமும் எனி டைம் மூழ்கும். அது போக அங்கே பில்டிங் கட்டும்போது நம்ம ஊருக்கும் இந்தியாவுக்கும் அல்லது தமிழ்நாடு வச்சுக்க நம்ம இந்தியாவுக்கும் அங்கே அரபு நாடுகளுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, நம்ம வந்து கீழே வானம் தோன்றோம் இல்லை பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு 20 அடி 25 அடி 50 அடியில் வந்து நமக்கு பாறை வந்துடும். ஹார்டு ஹிட் ஏரியான்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே வந்து நம்ம தோண்ட வேண்டியதில்லை. நம்ம பில்டிங்கை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு கீழே பாறை இருக்குது. ஆனால் அங்கே அரபு நாடுகளில் போனீங்கன்னா 400 அடி டு 500 அடி அதுக்கு கீழே தான் வந்து கொஞ்சம் கடின பாறை இருக்குது. அது வரைக்கும் வந்து வெறும் மணல். அப்போ மணலில் வந்து சீட்டுக்கட்டு கோபுரம் மாதிரி வந்து பில்டிங்கை கட்டினீங்கன்னா எப்படி நிற்கும்? சைடில் வந்து தண்ணியெல்லாம் கீழே இறங்குச்சு அப்படின்னா பில்டிங் வந்து ஷேக் ஆகாதா அப்படின்னா அதுக்காக அவங்க வந்து பைலிங் சிஸ்டம் வந்து அவ்வளோ ஒண்டர்ஃபுல் பைலிங் சிஸ்டம் பண்ணுவாங்க. அதையும் மீறி எக்கச்சக்கமான மழை பெய்யும் போது இதுக்கு முன்னாடி வந்து வருஷத்துக்கு 80 மில்லிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அல்லது 100 மில்லிமீட்டர் அதிகபட்சமான 120 மில்லிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அவ்வளோதான் ஒரு வருஷத்துக்கே மழை பெய்யும். அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து திடீர்னு எக்கச்சக்கமாக மழை பெய்யும் போது பில்டிங் வந்து ஆட்டம் காணுமா, கொலாப்ஸ் ஆகுமா, பிரச்சனை ஆகுமா அப்படின்னு ஏகப்பட்ட தரவுகளை வந்து அங்கே நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து கட்டக்கூடிய பில்டிங் ஏற்கனவே கட்டியிருக்க கட்டடங்கள் அதுக்கு பக்கத்தில் ட்ரைனேஜ் இந்த தண்ணி வந்து கீழே இறங்காமல் பக்கத்தில் கடலுக்கு போகிறதுக்கு எல்லா வகையான இதுவும் செய்யணும் அப்படின்னா இங்கே வந்து துபாயில் முக்கால்வாசி வந்து ஆல்ரெடி ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து போன மழைக்கு அப்புறம் வந்து பண்ணிட்டாங்கன்னா சில லோ லையிங் ஏரியா அங்கே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் பெருசாக பண்ண முடியாது. ஆனால் ஒரு இடத்துல ட்ரைனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் எங்கெல்லாம் வந்து நேரடியாக வந்து தண்ணி போகாதோ அங்கே வந்து டெம்பரரியாக மோட்டார் வச்சு ஒரு பெரிய டீம் வந்து ஒர்க் பண்ணுறதா நான் வந்து விசாரிக்கும் போது கேள்வி. ஆனால் துபாய் வந்து அங்கே வசிக்கிற மக்களுக்கு அங்கே டூரிஸ்டாக தேடி வர்ற மக்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் நல்ல விதமாக பார்த்துக்கறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இயற்கையை எதிர்த்து மனிதன் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் இயற்கை வந்து தானே பாடம் கற்பிக்கும். அதில் வந்து இனி ரொம்ப இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த க்ளவுட் சீடிங் அந்த பிரச்சனையெல்லாம் இப்போதைக்கு போன வருஷத்துலேருந்து நிறுத்திட்டதா கேள்வி. அதனால் இப்போ இந்த மழை வந்து நமக்கு என்ன பாடம் புகட்டுது அப்படின்னா, நம்ம இயற்கையை வந்து ஓரளவுக்கு மேலே வஞ்சிக்கக்கூடாது. நம்மளுடைய சௌரியத்துக்காக இயற்கையை வஞ்சித்தோம் அப்படின்னா, இயற்கை வந்து ஒரு சின்ன குலுக்கல் அப்படி குலுங்குச்சு அப்படின்னா நிலநடுக்கம் ஆயிரும். ஒரு சின்ன சுனாமி வரும், பெரிய புயல் வரும். இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து இயற்கை வந்து தன்னை சமநிலைப்படுத்திக்கிறதுக்காக இங்கே உலகத்தில் என்ன கட்டடம் இருக்கா, மரங்கள் இருக்கா, ரோடு இருக்கா எதையும் பார்க்காது. இயற்கை தன்னை சமநிலைப்படுத்திக்கிறோம். அப்போது இனி வந்து அரபு நாடுகள் இருக்கட்டும் அல்லது காசு இருக்குங்கிறதுக்காக வெறும் காங்கிரீட் ஜங்கிளா இதெல்லாம் மாற்றி நம்ம வந்து இயற்கைக்கு எதிராக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த மழை வந்து வருஷத்துக்கு இப்போ வந்துருச்சு. இதுக்கப்புறம் திரும்ப வந்து இது 20ஆம் தேதி நாளைக்கு வந்து திரும்ப மழை வரும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் அதோட விளைவுகள் என்ன, இதுக்கப்புறம் வந்து இந்த இயற்கை வந்து அரபு நாடுகளுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்த போகுதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி மனிதன் வந்து அதை இயற்கையை வந்து அனுசரித்து போகணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த நம்ம சொல்ல வந்த விஷயத்தோட சாராம்சம். நன்றி.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.